இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு அன்னை சமையலை நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிச்சி போட்ட கோழி வறுவல். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல குக்கரில் 1/2 கிலோ கோழி சேர்த்துடலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு. இப்போ கோழி வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு குக்கர்லேருந்து 5 விசில் வந்தோடனே இறக்கி வச்சிடலாங்க. இப்போ குக்கர்லேருந்து 5 விசில் வந்துருச்சு. கோழி நல்லா வெந்திருக்கு. கோழி ஆறின பிறகு எலும்புலேருந்து சதையை மட்டும் பிரித்து தனியாக வச்சுக்கலாம். இந்த தண்ணியை நீங்கள் குருமாவுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா சூப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். கோழி ஆறின பிறகு எலும்புலேருந்து சதையை மட்டும் தனியாக இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய், அடுத்து 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, பொடியா நறுக்குன 2 பச்சை மிளகாய், நீளமா நறுக்குன 2 பெரிய வெங்காயம், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கோழி கூட உப்பு சேர்த்து வேக வச்சுட்டோம். நான் சேர்த்துருக்கிறது வெங்காயத்துக்காக மட்டும்தான். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. உங்களுக்கு கரம் மசாலா ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்காதுன்னா நீங்கள் அரை டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஸ்லோவிலே இருக்கட்டுங்க, மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அடுத்து நம்ம கோழியை சேர்த்துடலாம். இதை நல்லா கிளறிக்கிறாங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோலே வச்சிடலாம். அப்போ தான் சிக்கனுக்குள்ளே எல்லா மசாலாவும் உள்ளே போகும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. சிக்கனுக்குள்ளே எல்லா மசாலாவும் நல்லா கவர் ஆகிருக்கும். இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம்.
கொத்தமல்லி தலையை தூவிடலாம். பிச்சி போட்ட கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ சுவையான பிச்சி போட்ட கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.